இந்த ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு தெரியுமா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், அவங்க கோச்சிட்டா கூட பரவாயில்ல, த ஒஸ்ட் ப்ரோக்ராம். இது ஒரு விதத்தில் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வெட்டா வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இன்னொருத்தருடைய நியாயத்தை உட்கார்ந்து பேச வச்சு இதனால அழிஞ்சு போன குடும்பம் எத்தனை தெரியுமா? கட்டப்பட்ட குடும்பம் இல்லை. அவங்க அந்த அந்த சொல்வதெல்லாம் உண்மையில போய் நாங்க ரெண்டு பேரும் எங்களுடைய மானத்தை இங்க விட்டுட்டோம். அவங்க என்ன திட்டினாங்க, நான் அவங்க திட்டினேன். அவங்களுடைய தண்டவாளத்தில் நான் சொன்னேன் சொல்லிட்டு எங்களுக்கு அதுல ஒன்று சேர்த்துட்டாங்கன்னு எத்தனை ஃபேமிலியை காமிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை ஃபேமிலியை காமிக்க முடியும்? பிசாசு வந்து இது வெறும் உலகத்தானே மட்டும் இல்ல, எத்தனை கீழ்ப்படிதல் உள்ள மனைவிய கீழ்ப்படிதல் இல்லாம பண்ணிருக்கு தெரியுமா? எத்தனை நல்ல கணவன்களை அசுத்தமான வழியில நடத்தியிருக்கு தெரியுமா? ஐயோ, இது ஊழியத்தில் இருக்கிறதுனால தெரியும், எத்தனை பேரோ சந்திக்கிறோம். ஒரு கணவனார் என்னிடத்துல வந்து சொல்றாரு, பாஸ்டர் என் மனைவி ரொம்ப நல்லா இருந்தா பாஸ்டர், ஆனா இந்த சொல்வதெல்லாம் பார்த்து 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 கெட்டு போயிட்டா பாஸ்டர். அதுக்கு முன்னாடி அவளை நான் அடிமையா நடத்தினதே இல்லை. நான் சொல்ற வார்த்தைக்கு அடிமையா கன்சிடர் பண்ணதும் இல்லை. அதை கீழ்ப்படிதால தான் எடுத்திருக்கிறா. ஆனா இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு பிற்பாடு நீ என்ன அடிமையா வச்சிருக்கிற, நீ என்ன அடிமைப்படுத்துற, சாதாரணமான ஒரு காரியத்தை இதை செய்யுமான்னு சொன்னா கூட நீ என்ன உன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி படைக்கிறேன்னு நினைக்கிற? அதெல்லாம் நான் பண்ண முடியாது, அதெல்லாம் நான் செய்ய முடியாது. இல்லம்மா, இது கீழ்ப்படிதல்ல ஒண்ணு. இது எங்க போய் கீழ்ப்படிதல்? இது ஆணாதிக்கம், இது அடிமைத்தனம். அவ்வளோ வருத்தமா சொல்றாரு. சிஸ்டர், ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உலகத்துல ஒரு 4 ஸ்கிரீனுக்கு முன்னாடி பேசுறத நம்பிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிடாதீங்க. சத்தமா சொல்லுங்க, இழந்துடாதீங்க.